Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்க சாரி தான். ரொம்ப சூப்பரான சாரீஸ்லாம் வந்திருக்கு. நேத்தி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்ததுல ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் பண்ணியிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி போட்டிருந்த நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நல்ல சூப்பரான வந்து ஆர்டர்ஸ் போயிருந்துச்சு. ஸோ ஏன்னா எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளிக்காக வந்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ்னால அப்படின்றதுனால ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாத்துலயும் ரொம்ப லிமிட்டட் பீசஸ் தான் இருக்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்டா புக்கிங் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரியே தான் பாத்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அட்டகாசமா மூவ் ஆனிச்சு. புது நியூ கலெக்ஷன்ஸ் தான். நியூவா என்ன போட்டிருந்தோமோ அதுல வந்து அவ்வளோ ஒரு மூவிங் சூப்பராகவே போணுச்சு. ஸோ ஆஸ் பர் விஷ் உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் எது, உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே வந்து இந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்பர் 1ல் பார்க்குறது வந்து குபேரப்பட்டுல வந்து செல்ஃபில் வந்து சில்வர் சாஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். சில்வர் சாஃப்டி அது எப்போவுமே கலெக்ஷன் வந்து அவைலபிலிட்டியில் இருக்கிறது. அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் ஒரு சில கலெக்ஷன் ப்ளஸ் மேங்கோ பார்டர் அந்த சன்ஃப்ளவர் பேட்டர்னில் வர பார்டர் பேட்டர்ன் திருப்பி உங்களுக்கு தீபாவளிக்காக எல்லோ வித் பாட்டில் கிரீன் மட்டும் உங்களுக்கு ரீஸ்டாக்ல வந்திருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு மேங்கோ பார்டர் வந்து ரீஸ்டாக்ல திருப்பி வந்துட்டே இருக்கு. மேங்கோ பார்டர் சாரி ரொம்ப மூவிங் சூப்பரா இருக்கிறதுனால அடுத்து வந்து டிஜிட்டல் சாஃப்டிலையுமே பிரீமியம் குவாலிட்டி தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சில்வர் சாஃப்டி மட்டும் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அடுத்து பார்க்குற உங்களுக்கு குபேரப்பட்டுள்ள கான்ட்ராஸ்ட்டுமே பிரீமியம். அடுத்து வந்து டிஜிட்டல் சாஃப்டியுமே நம்ம வந்து பிரீமியம் குவாலிட்டி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் சாஃப்டிலையும் ரொம்ப அழகாக இந்த பீகாக் டைப்லையும் ஃபர்ஸ்ட் ஒரு எல்லோ சாரி மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ளார் டைப்லையுமே வந்திருக்கு. இது பீகாக் மட்டும் இல்லை, பீகாக் ப்ளஸ் ஃப்ளாரும் கலந்த மாதிரியே வர மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீகாக் டைப் மட்டும் நிறைய டைம் நம்ம ரீஸ்டாக் பண்ணி போட்ட கலெக்ஷன்ஸ் தான். இருந்தாலுமே சூப்பராக மூவிங்கில் இருக்குது. ஏன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம 2ல் பார்க்குற சாரி வந்து சாஃப்ட் சில்க் சாரி தான். சாஃப்ட் சில்க்ல இப்போ நம்ம இந்த அகேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லீஃப் பேட்டர்ன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டெம்பிள் பேட்டர்னுமே வந்து ரீஸ்டாக் பண்ணிடுவோம். ஸோ ஏன்னா இது ரொம்ப நல்ல மூவிங் பேட்டர்னு. ஒரு சில பேர் வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பீஸ் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பார்க்கறதுக்கு பிளைனாக இருந்தாலும் பார்டரில் அந்த கலர்ஃபுல்லான அந்த லீஃப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பல்லுமே பாருங்கள் நல்ல ஒரு ரிச்சான பல்லு. ப்ளவுஸ்லையுமே வந்து உங்களுக்கு அது ரெயின்போ சரி மாதிரி, இது சரி கிடையாது, அந்த எப்படி வந்து வீவிங் அந்த மல்டி கலர் வீவிங் எப்படி லீஃப் கொடுத்துருப்போமோ அதே மாதிரி பிளவுஸ்ல இந்த ஸ்ட்ரைப்ஸ் வீவிங் வந்து மல்டி கலர்ல வந்திருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இதுல இந்த லீஃப் பேட்டர்ன் 2 கலர் மட்டும்தான், பிளாக் ஒயிட். உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய டைம் இந்த பேட்டர்னுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ண பேட்டர்ன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த பேட்டர்னில் வந்து நமக்கு வந்து யூனிஃபார்ம் ஆர்டர் கூட இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல புக் ஆனிச்சு. ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் கூட வந்து இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்லேயுமே புக் ஆயிருக்கு. ஸோ நம்ம 2ல் பார்க்குறது வந்து சாஃப்ட் சில்க் தான். அதில் அடுத்த வெரைட்டி பாருங்கள், ஒரு மாதிரி மைக்ரோ செக்குடில் புட்டாஸ் போட்ட மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட் சில்க் சாரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைல்டாக ஒரு காட்டன் மிக்சட் மாதிரி சாஃப்ட் சில்கில் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஃபுல்லாக ஒரு சாஃப்டி மெட்டீரியல் இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, நம்ம இளம்பிள்ளை சாஃப்ட் சில்க்லாம் இருக்க பாருங்களேன், அதோட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டாக உங்களுக்கு வந்து இந்த காட்டன் மிக்சடான சாஃப்ட் சில்க் மாதிரி வந்துடும். உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தாலுமே தெரியும் பாருங்கள் இது எப்படி இருக்கும் ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து நல்ல அழகான இப்போதைக்கு அந்த மாதிரி பார்டர் டைப்பில் எது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னா மேங்கோ டைப் பார்டர், பீகாக் டைப் பார்டர் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரெட்டபெட்டா பார்டர், பென்டெக்ஸ் டைப்னு சொல்லுவோம் இது ரெட்டபெட்டா பார்டர். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இது வந்து 2D டைப்பில் வருது பாருங்களேன். கீழே பார்டர் ஒரு கலர், பாடி ஒரு கலர். இது வந்து அந்த பென்டெக்ஸ் டைப்பில் பார்டர் வருது, 2D பேட்டர்ன்னு சொல்லுவோம். இதே வந்து சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3D பேட்டர்ன்லையும் வரும். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். சாஃப்ட் சில்க் சாரியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கு. ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த சாரீஸ்லாம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷன் வியருக்கும் வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ நீட்டான கலெக்ஷன்ஸாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு சரி இருக்கிற சாரி மாதிரி வியர் பண்ண மாதிரி இருக்கிறோம். ஒரு ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன், ஒரு நம்ம வந்து ஒரு
ஒரு ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேஸ்க்குமே வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுள் ஃபீலாகவே இருக்கும். அடுத்து நம்பர் 3ல பார்க்குற சாரி, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மூவிங்கும் சரி, அதிகமான கலெக்ஷன்ஸ் வர சாரியும் ஏன்னா இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிஃபான் அப்படின்னாலே நிறைய சிஃபான் போட்டுட்ருக்கோம். மைசூர் சிஃபான், விஷால் சிஃபான், விஸ்கோஸ் சிஃபான், இந்த மாதிரி நிறைய சிஃபான் வெரைட்டிஸ் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரியே ஜார்ஜெட் அப்படின்னாலுமே உங்களுக்கு காதி ஜார்ஜெட்டு, காலா ஜார்ஜெட், இது மாதிரி நிறைய அந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம போடுறோம். நேற்று பார்த்துக்கோங்க, சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோவில் பாதி வந்து உங்களுக்கு வந்து அந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டே கவர் ஆனிச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே அவ்வளோ அட்டகாசமான கலெக்ஷன்ஸாக தான் வந்திருக்கு. இந்த மைசூர் சிஃபானுமே சூப்பர் மூவிங் பிளைன் பேட்டர்ன். இப்போதைக்கு நிறைய பேர் வந்து இந்த பிளைன் பேட்டர்ன் விரும்பி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மைசூர் சிஃபானுமே நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் நேற்று இந்த நான் சொல்கிற இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் எல்லாமே நேற்று போட்டிருந்ததில் வந்து சூப்பராக அந்த மைசூர் சிஃபான் வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் நேற்று போட்டிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸுமே வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. எல்லா கலர்ஸுமே வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸுமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மூவிங்காக இருக்குது அந்த மைசூர் சிஃபான் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன். ஸோ இன்றைக்கி நம்ம செல்ஃப் பேட்டர்ன் போட்டிருக்கோம். செல்ஃப் பேட்டர்னுமே நிறைய பேர் புக் பண்ணுற இதுதான். நிறைய பேர் செல்ஃபில் போட்டுட்டு அவங்க ஏதாவது ஒர்க் ப்ளவுஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை கான்ட்ராஸ்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஃபுல்லாக செல்ஃபில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாமே செல்ஃப் பேட்டர்ன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி வந்து அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஃபான்லேயே வந்து பார்த்தீங்க கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து அழகாக ரெட்டப்பெட்டா பார்டர் டைப் பென்டெக்ஸ் பார்டர் வச்ச மாதிரி அந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் இன்றைக்கி இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லேயுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸை பொறுத்தவரையும் நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் நீட்டாக இருக்கும். நம்மளோட கலெக்ஷன்ஸ் நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நீட்டான கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் இருக்கும். ரொம்ப கச்சமச்சா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எப்போவுமே எடுத்துகிட்டு வர மாட்டோம். அவ்வளோ நீட்டாக ஒரு மோஸ்ட்லி நம்ம போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ஸ்டாக் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இப்போ நான் வியர் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த பிளேஸ்க்கு வியர் பண்ணிட்டு போனால் நீட்டாக இருக்குமா, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நான் அந்த கலெக்ஷனே சூஸ் பண்ணுவேன். ரொம்ப கச்சமச்சாலாம் இருந்தது அப்படின்னா நானே ஃபர்ஸ்ட் அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நீட்டாக ஃபீலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் டிசைனர் சாரீஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. டிசைனர் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இப்போ சீக்வன்ஸ் அப்படின்னா மைல்டு சீக்வன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ரொம்ப அதிகமான சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம போடுறதே கிடையாது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாக தான் நான் பார்த்து கலெக்ஷன்ஸே எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இப்போ பார்க்குறோம் பாருங்களேன், இந்த ஹெப் பெல்ட் வச்ச மாதிரி இந்த சாரி உங்களுக்கு வந்து நெட்டட் ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்து ப்ளஸ் ஷிம்மர். இந்த சாரியை பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு கிளிட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். அது ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஜரி ஷிம்மர் கொடுத்து சிஃபானில். அதனால தான் இந்த ப்ரைஸு. உங்களுக்கு நார்மல் சிஃபானில் ஒரு பெல்ட்டு ஒர்க் ப்ளவுஸ் வச்சோன்னா வந்து ஒரு 750 850க்குள்ளவே முடிஞ்சிடும். பட் இது வந்து ஷிம்மர் சிஃபான்லேயே ஷிம்மர் சிஃபான் அப்படிங்கிறதுனால தான் 950 ப்ளஸ் ஷிப்பிங். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பார்ட்டி வியருக்கு வியர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா 1299 ப்ளஸ் ஷிப்பிங். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஃபோட்டோஸாக போடலை. நான் நாளைக்கு வீடியோவில் அப்படி தனித்தனி ஃபோட்டோஸ் போடுறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வேணுங்கிறவங்க நீங்கள் மார்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இப்போது தீபாவளி ஆஃப் கலெக்ஷன்ஸ்க்குனால சூப்பராகவே மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான். ஸோ இப் சப்போஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நாளைக்கு நான் வந்து செப்பரேட்டான எப்படி சொல்கிறது பிக்சர்ஸ் போடுறேன். இப் சப்போஸ் இன்றைக்கே இந்த இதில் புக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு போட முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துட்டு போடுறேன். ஏன்னா மல்டிபிள்ஸ் இருக்குது. ஒரு சாரி அப்படின்னா சிங்கிள்ஸ் கிடையாது, கொஞ்சம் மல்டிபிள்ஸ் இருக்குது, லிமிட்டட் மல்டிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் போடுறது. ஸோ அடுத்து பார்க்குற இதெல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி வந்து ரோஸ் பேட்டர்ன். இந்த ரோஸ் பேட்டர்னில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் வீடியோக்குள்ளே இந்த சிஃபான் ஜார்ஜெட் வெரைட்டியில் வந்து செல்ஃப் பேட்டர்ன் போட்டிருந்தோம் அந்த ரோஸ்லேயே. அது சூப்பராக மூவிங்கில் இருந்தது. இப்போ வந்து நமக்கு கான்ட்ராஸ்டில் வந்திருக்கு.
இந்த ரோஸ் பேட்டர்ன் போட்ட மாதிரி அது வந்து ஜரி தான், பிரிண்ட் கிடையாது. அழகா இருக்கு பாருங்க, கான்ட்ராஸ்ட்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பாருங்க. இது ஒரு டைப் ஆஃப் மைசூர் சிஃபான்லேயே தானி சிஃபான்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரோ மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டைப்ஸ் லைன்ஸ் கொடுத்த மாதிரி, அதுவும் ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்க சாரி. இதெல்லாம் மைசூர் சிஃபான்ல கவர் ஆகிற சாரி. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். மைசூர் சிஃபானை பொறுத்த வரைக்கும் பிளைனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எம்போஸ்டு பேட்டர்னோ இந்த மாதிரி செக்குடு பேட்டர்னோ இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்லையோ லைன்ஸ் பேட்டர்ன்லையோ இருந்தாலும் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். இந்த சாரீஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக தெரியும். ஆனால் நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நீட்டாக ஒரு பட்டு வியர் பண்ணால் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் லுக் கொடுக்குமோ அதே டோட்டல் கம்ப்ளீட் லுக் வந்து மைசூர் கிரேப்லேயும் கொடுக்கும், மைசூர் சிஃபான்லையும் கொடுக்கும். நீங்கள் பிளைன் சாரி வியர் பண்ணால் கூட அந்த கம்ப்ளீட் லுக் வந்து கொடுக்கும். ஏன்னா மெட்டீரியல் அதை மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வியர் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி ஃபெதர் மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதோட நீங்கள் வியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மெட்டீரியலோட ரிச்னஸ் கூட உங்களுக்கு தெரியும். பிளைனாக இருக்கிற சாரீஸ்க்கு கூட அவ்வளோ ஒரு ரிச்சாக தெரியும் நீங்கள் அந்த சாரியை வந்து வியர் பண்ணும் போது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில வெரைட்டிஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய அதுதான் திருப்பி சொல்றது, லைக் வந்து எனக்கு ரொம்ப வேணும். மீன் தேவைப்படுது. எதனாலனா கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து எடுத்துட்டு வரதுக்காக தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு வந்து கண்டிப்பா தெரியாது. ஆர்டர் பிளேஸ் பண்றதை பொறுத்து நான் ஒரு ஒன்ஸ் வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் பிளேஸ் பண்றதை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு 20 to 40% வரைக்கும் தான் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே பார்க்கவங்க எல்லாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அதனாலதான் பேலன்ஸ் ஒரு 60 to 70% வந்து நீங்க பாக்குற வியூஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மூலியமா தான் தெரியும். ஷேர்ஸ் கூட நீங்க பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளோட சர்வீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்த்ததுமே நீங்களே நியூவா இருக்கீங்க, நம்ம ட்ரஸ்டா என்னன்னு எதுவுமே தெரியாம ஷேர் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, நம்மளோட சர்வீஸ் பிடிச்சிருக்கு, நம்மளோட குவாலிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சைட்ல யாராவது நியூ கலெக்ஷன்ஸ் பாக்குறாங்க, ஒரு ட்ரஸ்டபிளான பிளேஸ்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, வீடியோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நியூ டிசைன்ஸ் எடுத்துட்டு வரதுக்கும் நெக்ஸ்ட் மெட்டீரியல் எடுத்துட்டு வரதுக்கும் எங்களுக்கும் உங்க லைக்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்கு, அது என்னன்றதையும் பார்த்தலாம். அதுவுமே நம்ம ரெகுலர் கலெக்ஷன் தான், பட் எல்லாமே வந்து புது பேட்டர்ன்ல வந்திருக்கிறது தான். ஸோ அதை நான் சொன்னமே கெஸ் ஆயிருக்கும். நேத்தி போட்டிருந்த அதே சேம் மெட்டீரியல் தான். ஆனா நேத்தி நான் அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கூட சொல்லியிருப்பேன். சில பேர் அப்படின்னாலே வந்து எனக்கு டிசைனர் சாரீஸோ வேற எந்த சாரியுமே வேணாம், ஃபங்க்ஷனும் சரி, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன், இல்லை என்னோட ஒரு தீபாவளி அக்கேஷன்லாம் ஒரு நல்ல ஒரு பிக் அக்கேஷன் தானே. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கும் சரி நான் வியர் பண்ணா சில்க் பேட்டர்ன்ல தான் வியர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உள்ள சாரி தான். கண்டிப்பா நான் சில்க் அப்படின்னு சொன்னதுமே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, நம்மளோட செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் தான் நம்ம 4ல பாக்குற சாரி. ஸோ இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. ஸோ எதுக்காக அந்த ஒரு வேர்டு இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு இப்ப முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு 2 செகண்ட்ஸ்க்காக என்னத்துக்கு சொல்லணும்னு சொல்லியாச்சு. ஸோ நம்பர் 4ல பாக்குற சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற சாரீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாகவுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்கணும், நான் பட்டு லுக் கொடுக்கணும், ஆனால் எனக்கு 1000 பிலோவில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். செமிகாஞ்சிலே 1000 and above இருக்கு, இல்லை 1000க்குள்ளவே உங்களுக்கு 900 ரேஞ்சஸில் வேணும்னாலுமே இருக்கு. ஸோ நேற்று வீடியோமே நீங்கள் பாருங்க, செமிகாஞ்சி வேணுங்கிறவங்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ப்ரைஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செமி காஞ்சினா அதோட ப்ரொக்கேட்ல தான் வரும். மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொக்கேட் வீவிங்ல தான் வரும். ஸோ அதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். குபேர பட்டோலையுமே செல்ஃப், கான்ட்ராஸ்ட், டிஜிட்டல் சாஃப்டி 3 கவர் ஆயிருக்கு. அதேமாரி நெக்ஸ்ட் பார்த்தது வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க், அடுத்து மைசூர் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் பார்த்தோம். ஸோ அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செமிகாஜி செமி சாஃப்ட் சில்க் சாரி தான். இதுலையுமே லிச்சி பட்டு, ஃபியூஷன் பட்டு இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பிடிச்சிருந்த கலெக்ஷன் சாரிலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சதா வீடியோ கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். 10th அக்டோபருக்குள்ள ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி ஆர்டர்ஸ் அப்படின்னா 10th அக்டோபருக்குள்ள தயவு செஞ்சு பிளேஸ் பண்ணிடுங்க.
10th மேலே போயிடுச்சு அப்படின்னா இல்லை எனக்கு நான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேறு ஏதாவது என்கிட்ட மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 10th மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியுமே நீங்கள் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 or 20க்குள்ளே, 20 கூட வேணாம், 15th or 18th ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொரியர்லாம் ரொம்ப ரஷ்அப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரஷ்அப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டிலே ஆகி தான் கொரியர் பார்சல் வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி தான் நான் போடணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க 10th கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு டிலே ஆனாலும் பரவாயில்ல, அந்த டைமில் வந்தாலும் பரவாயில்ல, ப்ளவுஸ் நான் என்கிட்ட இருக்க மேட்ச் பண்ணிப்பேன், பொறுமையாக தச்சுப்பேன் சாரி ப்ளவுஸ் அப்படின்றவங்க நீங்கள் வந்து 18th ஆர்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து புக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.